தயார் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பேச்சு போட்டி நடத்தி, கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தி, அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வென்றவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களினால் பரிசீலிக்க செய்து அவர்களை இன்றைக்கு ஒரு 182 பேச்சாளர்களை தேர்வு செய்து கழகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி மாணவி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடைகளில் இனிமேல் முழங்குவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இன்றைக்கு இயக்கத்தின் பேச்சாளராக இன்றைக்கு வருகை தந்து விட்டிருக்கிறார். பொதுவாக சென்னை தெற்கின் மேடைகளில் பேசியவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பும் வரவேற்பும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். இதுபோன்று பல்லாயிரக்கணக்கான மேடைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டம் இந்த வெளி மாநிலங்களில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் கூட, கனடா, இலங்கை மாதிரியான நாடுகளிலும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மகத்தான திட்டம் இன்னைக்கு பல நாடுகளில் நகலெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற போது இந்த காலை உணவு திட்டம் என்று சொன்னால் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கூட உலகத்தில் அது எங்க யாரு நடத்தினாலும் காலை உணவு திட்டம்னா இதுக்கு ஒரு அடித்தளமிட்டவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயம். இதுவும் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். காலை உணவு திட்டம் தெரியும். அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அனுபவிக்கிற எல்லாருக்கும் தெரியும், அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கும் தெரியும். ஒரு 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணி காத்திருக்கிறாங்க. அனுபவிக்கிறவங்க எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க? குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். அப்ப நிறைய பேர் கேட்டான், இது எப்படி முடியும், இது 1000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும், கஜானா காலியா இருக்க எப்படி கொடுக்க முடியும். அப்ப நம்ம முதல்வர் சொன்னாரு, கண்டிப்பா முடியும், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் சொன்னால் நிச்சயம் செய்வேன், முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் நான், கலைஞரை பொறுத்தவரை சொன்னதை மேல வேணான்னு முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். 8:30 மணிக்கெல்லாம் போயிருந்தோம். என்னன்னா நம்ம மகளிருக்கு காலையில இருந்து கடுமையான பணிச்சுமைகள், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவன்மார்களை வேலைக்கு அனுப்பணும், வீட்டு வேலை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்கு. இந்த 8:30 மணிக்கு மேல்தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இந்த 8:30 மணிக்கு ஒரு சீரியல், 9 மணிக்கு ஒரு சீரியல், 9:30க்கு ஒரு சீரியல், 10க்கு ஒரு சீரியல், இந்த 4 சீரியலையும் பார்த்தாதான் அன்னைக்கு நாள் ஒரு நல்ல நாளா உங்களுக்கு இருக்கும். இந்த 10 மணிக்கு போய் படுக்கிறப்ப இந்த 4 சீரியலை பார்த்து முடிச்சு, அப்பாடா இன்னைக்கு தாண்டா நமக்கு நல்ல நாள்னு போய் படுப்பீங்க. அதை நம்ம கெடுக்க கூடாது இல்ல, அதனால 10 மணிக்கு முடிச்சிடணும்னு சொல்லிருக்கிறோம். இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சேர்மன் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு, 2 பேச்சாளர்களும் பேசுவாங்க. நம்ம எம்எல்ஏ இந்த ஊருக்கு பண்ணிருக்கிற விஷயங்களை சொன்னா அவரே 3 நாள் சொல்லலாம். இந்த உள்ளகரத்திலையும் புழுதி வாக்கத்திலையும் மடிப்பாக்கத்திலையும் எவ்வளவு ட்ரைனேஜ் போட்டுக்கிறோம், எவ்வளவு குழாய் இணைப்புகள் தந்திருக்கிறோம், நானே எத்தனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன், இங்க அவ்வளோ வேலைங்க பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் இங்க மேடையில் இருக்கிற யாரா இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஊழியம் புரிகிற சேவகர்கள். பேச்சுக்கு ஒரு அடையாளத்துக்கு மற்ற இடங்கள்ல சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே யதார்த்தமா இங்க இந்த மேடையில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் அந்த மாதிரி உங்களுக்கு சேவை பண்ணி இருக்கிறாங்க.